ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, கீபோர்டில் நீங்கள் டைப் பண்ணும்போது எப்படி இந்த மாதிரியான சூப்பரான எஃபெக்ட்லாம் வர வைக்கிறது, யாருக்காவது மெசேஜ் பண்ணும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட்லலாம் எப்படி மெசேஜ் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ப்ளே ஸ்டோரில் இருந்து தேஸ் தமிழ் கீபோர்டு அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ஆக்டிவ் கீபோர்டு அப்படின்னு காட்டும். அதை கிளிக் பண்ணி தேஸ் தமிழ் கீபோர்டை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அடுத்து செலக்ட் கீபோர்டுன்னு வரும். அதை கிளிக் பண்ணி தேஸ் தமிழ் கீபோர்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் கீபோர்டில் எஃபெக்ட்ஸ் எப்படி வர வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது கீழே பார்த்தீங்கன்னா தீம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நிறையா தீம்ஸ் ஷோ ஆகும். அதில் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் கீபோர்டில் ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். முதல்ல உங்கள் கீபோர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஏ லெட்டர் மேலே காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்கள் கீபோர்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட்ஸ் ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை செலக்ட் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு பிடிச்ச வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடித்ததும் கீழே ரிப்ளை பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீபோர்டு மேலே டவுன்லோட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்த எல்லா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு பிடிச்ச வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் உங்கள் கேலரியிலேயே டைரெக்டாக சேவ் ஆகிடும். அதுக்கு பக்கத்துலேயே ஷேர் பண்ணுற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் வச்சுக்கலாம்.